எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து நம்ம நேற்றே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே வரப்போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது இந்தமாரி சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டோட பாஸ்ட்டை வச்சு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு எபிலிட்டிக்கு பேர் தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்களா மார்க்கெட்டு. இப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் ஷேரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது இங்கேருந்து மேலே போயிருக்கானா, ஓகே. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துக்கு வரும்போது மேலே போயிருக்கான். அப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு நடந்து முடிஞ்சிச்சு. நடந்து முடிஞ்சதில் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது, எப்பப்போலாம் இந்த ஒரு லெவலுக்கு வருதோ மார்க்கெட் என்ன ஆகுனா அப்போல்லாம் மேலே போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானா. அப்போ நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம், மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஃப்யூச்சரை பாஸ்ட்டில் இருக்கிற டேட்டா வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா போக பார்க்கலாம். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் சிம்பிளாக கேட்டிங்கன்னா இது தாங்க அர்த்தம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா? நான் நோ டைம் சொல்லிடுறேன். அதாவது பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சார்ட் அனாலிசிஸை வச்சு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் எதுக்காக வந்து இந்த டாபிக் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நிறைய சார்ட்ஸாக வந்து பார்ப்போம். ஆனால் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேண்டலுக்கான மீனிங் என்ன, இது எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு மீனிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆழமாக அந்த கேண்டில் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணணும், ஏன் வந்து இது ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மொத்தமாகவே ரெண்டு கேண்டில் தாங்க இருக்கும். ஒன்று புல்லிஷ் கேண்டில் அப்படின்னா நம்ம க்ரீன் கலர் கேண்டில் சொல்லுவோம். இன்னொன்று பேரிஷ் கேண்டில், அதை நம்ம ரெட் கலர் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? புல்லிஷ்னா மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா அதை நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம். அதே போல் மார்க்கெட் மேலேருந்து கீழே இருந்தாலும் அதை நம்ம பியரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புல் மார்க்கெட்டு பியர் மார்க்கெட்டு, அது புல் மார்க்கெட் இருந்தாலும் பேரிஷ் கேண்டில், பியர் மார்க்கெட் இருந்தாலும் நமக்கு வந்து பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த சார்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேண்டலுக்கு ஒவ்வொரு நேம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இந்த ரெட் கலர் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஒரு கலர்டு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர்டு ஏரியாவை நம்ம பாடின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சி நம்ம என்ன சொல்லும்போது இது வந்து இந்த கேண்டலுக்கு கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா லோவர் விக், அந்த குச்சிக்கு பேர் விக்கு. ஓகேங்களா? இந்த குச்சி வந்து கேண்டலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா லோவர் விக்கு, அந்த குச்சி கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து அப்பர் விக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே போல் இந்த கேண்டலோட பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் அது க்ரீன் கலர் கேண்டலாக இருக்கட்டும், சரி ரெட் கலர் கேண்டலாக அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடியோட சைஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த கேண்டல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 4 டேட்டா பாயிண்ட்ஸ் முக்கியம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா OHLC எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். நீங்கள் எந்த ஒரு கேண்டல் எடுத்தாலும் அது வந்து ஓப்பன் இருக்கும், ஹை இருக்கும், லோ இருக்கும், க்ளோஸ் இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக இந்த OHLC பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அந்த கேண்டல் எங்கே ஓப்பன் ஆகுது, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, எங்கே போய் முடியுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டில் பையர் அதிகமாக இருக்காங்களா செல்லர் அதிகமாக இருக்காங்களா, அது க்ரீன் கலர் கேண்டலா இல்லை ரெட் கலர் கேண்டலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த புல்லிஷ் கேண்டல் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த புல்லிஷ் கேண்டலில் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேண்டலே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போது க்ரீன் கலர் கேண்டல்லாம் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு மேல் நோக்கி போகும்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ மேல் நோக்கி போவோம்னா அந்த மேல் நோக்கி போகிறதுக்குனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும், கீழே இருக்கும், அதோட எண்டிங் பாயிண்ட்டு மேலே இருக்கும். அப்போ தான் எதுனா ஆகுனாக்கா க்ரீன் கலராக மாறும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு கேண்டல் கூட பாருங்கள், என்ன பண்ணியிருப்பேன், கேண்டலோட ஓப்பன் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா 100 ரூபான்ற பாயிண்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த லோவர் வீக் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். இந்த லோவர் வீக் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், நான் வந்து கீழே கொண்டு போகிற மார்க்கெட்டை சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த கேண்டல் இங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க.
ஒரு சர்டைன் பாயிண்டில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பையர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இது வந்து என்னோட கோட்டை, நீ இந்த லெவலுக்கு கீழே வந்தனா நான் விடமாட்டேன், நான் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது வந்து என்னோட ராஜ்யம்னு சொல்லிட்டு பையர் வந்து வெயிட் பண்ணுறான். அப்படி வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 90லேருந்து பையர் என்ன பண்ணுறான், மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓப்பனு. இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா இந்தமாரி பாடி தான் ஓப்பன் ஆகும். சரி, இது வந்து 100 பாயிண்ட்டு. இந்தமாரி பாடி ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து 90 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே 90 வரும்போது மார்க்கெட் எப்படி இருக்கும் ஸ்டார்டிங்கில், இந்தமாரி ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலாக இருக்கும் சரிங்களா. ரெட் கலர் கேண்டலாக இருந்தது. இங்கே பையர் என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங்காக பை பண்ண ஆரம்பிக்கிறான்னா, பை பண்ணவன் இந்த கேண்டலை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டே வரான் ஓகேங்களா. அடிச்சுட்டே வந்துட்டு இங்கே ஆரம்ப கட்டத்தில் ஓப்பன் ஆச்சு பாருங்கள். அந்த ஓப்பன் ஆனதையும் தாண்டி என்ன பண்ணுவான்னா கேண்டலை மேல் நோக்கி கொண்டு போவான் ஓகேங்களா. எவ்வளோ தூரம் கொண்டு போகிறான், ஒரு 120 கொண்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த ஓப்பன் பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் ஓகேவா. ஆனால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, அந்த கீழே வந்ததை ப்ரொஜெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இந்தமாரி ஒரு விக்காக வந்து கொடுக்குறது ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. ஸோ இது முன்னாச்சு 100, இது நமக்கு இப்போது 90 ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிச்சு, மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் கீழே லோஸ்ட் பாயிண்ட் தொட்டுட்டு அந்த லோஸ்ட் பாயிண்ட் வந்து திருப்பி மேலே போக ஆரம்பித்தவன் ஓப்பன் ஆனதையும் தாண்டி மேலே போனானா, அப்போது இந்த இடத்துல ரெட் கலராக இருந்ததுன்னா ஆச்சுன்னா இப்போ இந்த கேண்டலில் தாண்டினோடனே க்ரீனாக மாறிடுவான் சரிங்களா. க்ரீனாக மாறினவன் அப்படி எவ்வளோ தூரம் போனால் ஒரு 120 ரேஞ்சுக்குள்ளே போகிறான் ஓகேங்களா. இந்த 120ல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். நீ எப்படி 90ல் நீ வந்தியோ 120ல் நான் இருக்கிறேன், இப்போ நான் இறக்குறேன் பாரு மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை இறக்குறான். அப்படி இறக்குறவன் 120லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியாக இப்போ 110 அப்படின்னு ரேஞ்சில் போய் முடியலான்னு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணுவான், இந்த பாடி எல்லாமே வந்து இரசர் ஆகிட்டு அந்த முடிய இடத்த மட்டும் போயிட்டு இதுமாரி பாடியாக முடிச்சிருவான். அப்போது எவ்வளோ தூரம் மேலே போச்சு நம்மகிட்ட காமிக்கணும் இல்லையா, அந்த காமிக்கிறதுக்காக இந்த ஒரு விக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுருவான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. ஸோ அப்போ கடைசியாக எப்படி ஃபார்ம் ஆகிடும், 100 ரூபாயில் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து 90 ரூபாய்க்குள்ளே கீழே தொட்டுட்டு திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணால் நல்லா மேலே போக ஆரம்பித்தான். மேலே போனவன் 120 ஹையஸ்ட்டில் தொட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டான் 110 வந்து முடிச்சிட்டான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில். அப்போது அந்த ஓப்பனிங்கை விட க்ளோசிங் மேலே இருந்துச்சுன்னா இதை நம்ம க்ரீன் கலர் கேண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டல் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சிங்களா. அதே போல் இந்த விக்கும் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சிங்களா. இப்போது இந்த கேண்டல் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக, ஓகே மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால தான் ஓப்பன் ஆனதை விட என்ன பண்ணியிருக்குது நம்ம கேண்டலு மேலே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா. ஓகே, இது அப்படியே நீங்கள் வந்து பேரிஷ் கேண்டல் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே தான், ஆனால் ஆப்போசிட்டில் நடக்கும். சரி, அப்படியே பேரிஷ் கேண்டல் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுனா சேம் என்ன பண்ணுதுன்னா இந்த 100 ரூபான்ற பாயிண்டில் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா என்னங்க போட்டிருக்கோங்க, ஒரு கேண்டல் வந்து மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பையர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான் ஓகேங்களா. ஸோ அதை மேலே எவ்வளோ தூரம் கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொண்டு போகிறான். 110 என்ன பண்ணுறானுங்க, செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டுருக்காங்க. நீ வந்து 110ன்றது என்னோட ஏரியா, என் ஏரியாவுக்கு நீ வந்தனா நான் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன் விஷயம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், செல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க யார், செல்லர்ஸு. செல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டு தடன்னு கீழே இறங்குது. அது வந்து என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் ஆனதையும் தாண்டி கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ கீழே எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80ன்ற பாயிண்ட் எவ்வளோ செல்லர் என்ன பண்ணுறான், மார்க்கெட் வந்து இறக்கி விட்றான். அப்போது இந்த 80ல் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்து உட்காந்துட்டுருக்கான். நீ எப்படி 110ல் நீ செல்லர்ஸ் இருந்தியோ 80ல் நான் இருக்கிறேன், இப்போ நான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறேன் சொல்லி என்ன பண்ணுறானுங்க 80ல் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டாக் வந்து பை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க. பை பண்ண என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு 90 ரூபாய் ரேஞ்சில் வந்து முடியுது ஓகேங்களா. அப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு, மேலே போகிறப்போ இந்த இடம் எரசர் ஆயிடுச்சு, டவுன் வந்துட்டு திருப்பி மேலே போகிறப்ப இந்த எரசர் ஆயிடுச்சா. அப்போ உங்களுக்கு கடைசியாக எப்படி நிற்கும் மார்க்கெட்டு, இந்தமாரி ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா மார்க்கெட் என்னாச்சு, இந்த லோவில் போயிட்டு திருப்பி மேலே போச்சு. அதே போல் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு இல்லையா, நமக்கு இது வந்து விக்காக வந்து ஃபார்ம் ஆகிடும். எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு அது வந்து காலி ஆகுதோ அது நம்ம எரசர் ஆகிட்டு அது விக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போது இது நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சா, 100 ரூபாய் ஏற்றிடுறேன், 100 ரூபாய் ஓப்பனு, 110 ஹையு, 90 ரூபாய் க்ளோசிங்கு, 80 ரூபாய் லோ. இப்போது இந்த ஓப்பனு க்ளோஸ் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஓப்பன் எவ்வளோ 100, க்ளோஸு 90. அப்போது 10 பாயிண்ட் கம்மியாக இருக்குது இல்லையா. அப்போது இது என்ன கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும், ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா மார்க்கெட்னா இது மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அது வந்து எல்லாமே
ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் அந்த சார்ட்டை பிரிக்கிறோம் இல்லையா, 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு 10 மினிட்ஸில் இந்த சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் நமக்கு வந்து கணக்கு. ஓகேங்களா. அதே போல் இந்த கேண்டல் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டல் ஸ்டிக்கோட இந்த பாடியோட சைஸையும் விக்கோட சைஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் எவ்வளோ பையர்ஸ் இருக்கான், எவ்வளோ செல்லர்ஸ் இருக்கான், இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போக போதா இல்லை டவுன் ட்ரெண்டில் வரப்போதான்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சொல்லிக் கொடுக்கும்போது நான் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்லாம் என்னென்ன, நான் எந்தெந்த கேண்டல் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் எதெல்லாம் பயன்படுத்தினா அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி நம்ம கேண்டல் ஸ்டிக்கை ரீட் பண்ணணும், அந்த கேண்டல் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேண்டல் ஸ்டிக்கை ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி ட்ராப் பண்ணணும், இந்த லெவலை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ட்ரேடிங்கிறது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி ட்ராப் பண்ணணும், எதுக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது, எதனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, அதே போல் ஏன் எல்லாரும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ நான் சொல்கிற மெத்தடு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றது தெரியவே தெரியாது. கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணுறீங்கன்னா வர டவுட்ஸை கேளுங்க, நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுவோம், கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் எல்லாருமே, என்னென்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 2 சார்ட்டோ இல்லை 3 சார்ட்டோ எந்த சார்ட்னா வேணால் இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த குரூப்பில் அந்த டிஸ்கஷன் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் டவுட்டுன்ட்டு, அந்த டவுட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நான் டைனாமிக்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைனாமிக்குனா அர்த்தம் என்னன்றதை நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த டைனாமிக்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா. யாரெல்லாம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம ஒரு டைனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிக்கலாம், இல்லை கேண்டல்ஸ்டிக் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் விட உங்களோட ஃபஸ்ட்டு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எப்படி நம்ம டைனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ஸ்கில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு லெவல். அந்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பாட்டமில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் வந்து சார்ட் பாட்டமில் இருக்குன்னா, சப்போர்ட்ன்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு பொருள் வந்து கீழே விழுது அப்படின்னா அது கீழே விழாமல் தாங்கி பிடிக்கணும். தாங்கி பிடிக்கணும்னா கீழே தான் வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து சப்போர்ட் பண்ணி பிடிப்போம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சப்போர்ட்ன்றோம். அந்த லெவலுக்கு எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ரிவர்சல் நடக்கும். நீங்கள் இந்த சார்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்போல்லாம் இந்த ரோஸ் கலர் லெவலுக்கு வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் என்ன இருக்குது, ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், கீழே இறங்கியிருக்கா, இந்த லெவலுக்கு வந்தோடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, இந்த ஒரு லெவலுக்கு வந்தோடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டும் அதே தான், மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்திருக்கு, இந்த ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வருதோ மார்க்கெட் அப்போல்லாம் என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அங்கே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு சப்போர்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் தாங்க. நம்ம எப்படி சப்போர்ட்டை வந்து பாட்டம் லெவல் பார்த்தோமோ அதே போல் ரெசிஸ்டன்ட்ன்றது பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். நம்ம ஏன் மேலே வரைகிற ரெசிஸ்டன்ட் லெவலை, இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பொருள் கீழேருந்து மேலே போயிட்டே இருக்குது, ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த பொருள் வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்,
அதை வந்து தடுப்போம். அந்த தடுக்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் ரெசிஸ்டன்ட்னு பேர். இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னா இந்த ஒரு லெவல், அதாவது இந்த ஒரு லெவலில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் போத்தாலும் ரெசிஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் என்ன ஆகுனா அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் லெவல் போயிட்டே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ட் லெவல்னு வரையும். நீங்கள் இந்த சார்ட்டை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எப்பப்போலாம் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போதோ அப்போல்லாம் மார்க்கெட் என்ன இருக்குன்னா கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போயிருக்கு, திருப்பி கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட்டு நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? எப்போல்லாம் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போதோ நமக்கு அங்கே நமக்கு ட்ரேட் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது, ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசு வரலையும் இல்லையா? இப்போ நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும்? சப்போர்ட் நம்ம எங்கே வரையுவோம்? பாட்டமில் வரையுமா? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆஃப் பாருங்களேன். மார்க்கெட் வந்து என்ன இருக்குன்னா மேலே இருந்து கீழே இறங்கியிருக்கா, இறங்கிட்டு இங்கேருந்து இந்த சப்போர்ட் லெவல் தொட்டவுடனே மார்க்கெட் என்னாச்சு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே போல் தான் மறுபடியும் கீழே வரும்போது சப்போர்ட் லெவல் தொட்டவுடனே மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் இந்த மூணாவது இடத்துல பாருங்களேன், இங்கே வந்து மேலே போகாமல் பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? கீழே போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லெவல் போகிறப்ப போயிட்டு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? இப்போது இந்த பழைய சப்போர்ட் என்ன ஆச்சு, இப்போ புதுசாக இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே தாங்க இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணாலும். ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல். மார்க்கெட் இங்கே போயிட்டு கீழே வந்திருக்குது, மறுபடியும் இங்கே மார்க்கெட் மேலே போயிட்டு ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குனாக்கா மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ மேலே போனதுனால என்ன ஆகுனா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலு இப்போ கரண்ட்டாக என்ன ஆச்சுன்னா சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ சப்போர்ட்டாக மாறினதால என்ன ஆகுது? மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சப்போர்ட் பிரேக் பண்ணால் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணால் சப்போர்ட்டாகவும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டண்ட்டாகவும் மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, அதாவது ஏன் வந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது, அதே போல் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகிறப்பெல்லாம் மார்க்கெட் ஏன் கீழே வருது, இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி வந்து எதனால் நடக்குது, ஏன் மார்க்கெட் வந்து இங்கே போனால் தான் திரும்புது, வேறு முன்னாடி திரும்ப மாட்டேங்குன்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக புதுசாக எல்லோரும் மனசுலேயும் இருக்கும். ஸோ நம்ம இப்போது அதுக்கான ஒரு டவுட் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். அதே போல் கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஓகேங்களா? நம்ம எதனால் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸராக இருக்கணும் நம்ம அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் விஷயம் அடுத்த ட்ரேடரோட மைண்டை நம்ம என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணணும். மைண்டுனா யாரோட மைண்டாக இருக்கணும்? இப்போ நம்மள மாதிரி உங்களை மாதிரி மைண்டா இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூஷன்ஸோட மைண்டு. ஏன் நம்ம இந்த இன்ஸ்டியூஷனோட மைண்டை ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிக அளவில் பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அதே போல் அவங்க பணத்தை வந்து எங்கே வந்து மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவல்லையும் ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் தான் வந்து அவங்களோட பணத்தை எல்லாமே உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதிகமான பணத்தை மூவ் பண்ணவே முடியும். சென்ட்ரல்லாம் மூவ் பண்ணினா ஈஸியாக மாட்டிக்குவாங்க. நமக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா இந்த லெவலில் தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா பணத்தை எல்லாமே உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த பாருங்களேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மேலே போயிருக்கா. அதே போல் இன்னொரு டைம் மார்க்கெட் இங்கே வந்தால் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன திங்க் பண்ணுவாங்க, இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து அடுத்த ட்ரேடரோட மைண்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எல்லா ட்ரேடர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க, ஓகே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது மேலே போயிருக்கு, அப்போ மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்துச்சு அப்படின்னா மேலே போகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மேலே ஹையர் பொசிஷனில் செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே வரும்போது அந்த பொசிஷன் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணணும், இங்கத்தில் செல் பண்ணிவிட்டு கீழே பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட் இல்லையா, அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா. ஏன் அவங்க இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, ஓகே மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுது, மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகிடும், அப்போ நம்ம இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும்,
இப்போ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓகே மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் வந்துருச்சு, அப்போ சப்போர்ட்டில் வந்துன்னா நம்ம என்ன பண்ணோம் பை பண்ணலாம். ஏன்னா இங்கே சப்போர்ட்டில் பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், புதுசாக வரவங்களாம் புதுசாக பை பண்ணுவாங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணுறான், திரும்பவும் புதுசாக பை பண்ணுறான். அப்போ ரெண்டுமே வந்து மார்க்கெட் என்ன பண்ணோன்னா அப்பர் சைடில் கொண்டு போகும். ஓகேங்களா, தானெல்லாம் கொண்டு போகலைங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு ஆல்ரெடி விற்றவங்களாம் அவனோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவான், புதுசாக பை பண்ணுவான். அப்படி பண்ணால் தான் என்ன ஆகுனாக்கா மார்க்கெட் வந்து இங்கேருந்து லைனாக மேலே போக ஆரம்பிக்கும். அதே நீங்கள் ரெசிஸ்டண்ட்டில் திங்க் பண்ணி பாருங்களேன். மார்க்கெட் என்ன இருக்குனாக்கா இந்த ரெசிஸ்டண்ட் போகிறப்ப போயிட்டு கீழே வந்திருக்கு. அப்போ இன்னொரு டைம் மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், இப்போது கீழே இங்கே பை பண்ணியிருந்தாங்க இல்லையா, இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த லெவலுக்கு போனவுடனே அவங்க பொசிஷன்ஸை ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க, அதாவது செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஏன் நம்ம கீழே பை பண்ணிட்டோம், மேலே இங்கே இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும், அதனால் நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக செல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும், புதுசாக செல்லிங். நம்ம புதுசாக இங்கே செல் பண்ணோம் அப்படின்னா திரும்பி மார்க்கெட் கீழே போகிறப்ப வாங்கிக்கலாம். அப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி செல் பண்ணுறான், புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகுனா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது தாங்க சைக்காலஜி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எதனால் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் விஷயத்தை எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைனாமிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ண இல்லைங்களா நம்ம வீடியோ ஆரம்பத்திலே, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அந்த டைனாமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மேலே ஒரு லெவல் கீழே ஒரு லெவல் சப்போர்ட்டு வரைஞ்சிருந்தேன், ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குங்களா, அதே போல் இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குதா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவலையும் நம்ம பண்ணிக்கலாம், வரைஞ்சிட்டுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த டைனாமிக்கான அர்த்தத்தை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஒரு லெவல் வந்து ட்ரா பண்ணிப்போம், அதே போல் இந்த லெவலில் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து மேலே இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம் இல்லாமல் அது இல்லாமல் 2 இடம் வந்துக்குது. ஏன் இந்த 2 இடம் வந்துக்குது, இந்த இடம் பாருங்களேன் மேலே இருக்கிற லைனு, மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குதா, மறுபடியும் இந்த இடம் பாருங்களேன் கீழே வந்துட்டு மேலே இங்கே போயிட்டு கீழே வந்திருக்குதா, அதே போல் இங்கேயும் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடம் வரும்போது கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடமும் அதே மேலே போயிட்டு இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ அதே போல் இந்த இடமும் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஒரு லைனை ட்ரா பண்ணியிருந்தோம். அதே போல் கீழே இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த லெவலில் போயிட்டு கீழே வந்திருக்குது. அதே போல் கீழேருந்து மேலே போயிட்டு இங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன தெரிய வருதுன்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாக தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம ஏன் வந்து ஆரம்பத்தில் சென்டரில் இருக்கிற இந்த 2 லைனை வரையில, அதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த டைனாமிக்கில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைனாமிக்னால் என்ன அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியணும். டைனாமிக் அப்படின்னா ட்ரூ அப்படின்றது அர்த்தம். ட்ரூனா தமிழில் உண்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டைனாமிக்ன்றதுனா உண்மையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா, இப்போ இந்த சார்ட்டில் எது உண்மையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் இல்லைங்களா, இந்த மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், இந்த 2 லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நம்ம ஏன் இதை உண்மையானு சொல்கிறோம், ஏன்னா மார்க்கெட் எப்போல்லாம் இங்கே போதோ ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைன் பாருங்களேன், மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ரிவர்சல் ஆகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல போனோடனே ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ 1 செகண்ட் பாருங்களேன், இந்த ஒரு லெவல் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் இந்த இடம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா மார்க்கெட் வந்து ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிவர்ஸில் வந்து நடக்கிறதுக்கான இடம் தான் இந்த ட்ரூ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்கான இடம், அதாவது டைனாமிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் மார்க்கெட் வந்து இங்கே மேலே போயிருக்கா, மேலே போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்குது, திருப்பி கீழே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகிறப்ப என்ன ஆகுனா கீழே இறங்கணும். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து புது ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கா. சரி ஓகேப்பா, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு, மறுபடியும் மார்க்கெட் மேலே போனால் என்ன ஆகணும், இந்த லெவலில் மேலே போயிட்டு கீழே இறங்கணும். ஆனால் என்ன ஆகலை, மார்க்கெட் வந்து இறங்கலை. ஆனால் பாருங்களேன் இந்த இடத்துக்கு உண்மையான லெவலுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு கீழே இறங்கியிருக்குது, மறுபடியும் உண்மையான இடத்துக்கு போனவுடனே கீழே இறங்கியிருக்குது. ஆனால் எப்பப்போலாம் வந்து இந்த உண்மையான லெவல் இல்லாமல் அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய
சும்மா ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன லெவலுக்கு போதும். அப்போல்லாம் வந்து அதுக்கு அடுத்த அந்தத்துக்கு வரும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குதோம். நம்ம அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோவோட ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ட்டுக்கு வரையிறது தப்பு இல்லை, உண்மையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ட்டை வரைய கற்றுக்கணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்குனாக்கா, மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ஃபெயில் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் போயிட்டு செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மேலே போக ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதே போல் தாங்க இங்கேயும். சரி, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போய்ட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரப்போ வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன இருக்குன்னா மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸை தான் வந்து கொடுத்துருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மைனர் லெவலில் போகிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மேஜர் லெவலில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இதை வந்து மற்ற எந்த ட்ரேடிங் ஸ்கூலும் சொல்லி தர மாட்டாங்க. நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மனசில் என்ன கேள்வி வரும், ஓகே ப்ரோ நீங்கள் வந்து டைனாமிக்னா என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க, டைனாமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னா நான் வந்து அந்த லெவலை எப்படி கண்டுபிடிக்கிறது, எதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து இதுதான் டைனாமிக் லெவல்னு நம்ம சொல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் மனசுலேயே வரல இல்லைங்களா? இப்போ நம்ம அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேல தெரிகிற இந்த 5 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டைனாமிக் லெவலாக இல்லை நார்மல் லெவலான்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? நம்ம கொடுத்துக்கிற இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து அந்த நம்ம வரைய போகிற லைனில் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல டைனாமிக் லெவல் தான். ஓகேங்களா? ஸோ 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான ஒரு லெவல். கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே போகிறப்பெல்லாம் ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை அண்டு ஸ்விங் லோ, 2வது மல்டிபிள் ரிஜெக்ஷன், 3வது ஆக்ட் போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், 4வது மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக், 5வது மோர் ஆப்வியஸ். நீங்கள் இந்த வெறும் 5 பாயிண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பிளாங்காக இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ஹை அண்டு ஸ்விங் லோனா என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோனா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்விங்னா என்னது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருக்குங்களா, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்குன்னு அர்த்தம். அதே போல் இந்த ஒரு டவுன் பாயிண்ட்லேருந்து இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஃபுல்லாக அப் ட்ரெண்ட், இந்த சின்ன சின்ன டவுன் ட்ரெண்ட், இந்த சின்ன சின்ன ரெட் கலர் கண்டெல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட் நார்மலாக நேக்கட் ஐயில் பார்க்குறப்ப ஒரு நல்ல மேலே ஒரு ஏற்றம் இருக்கா, அப்போது இது வந்து ஒரு ஸ்விங்கு. அதே போல் இந்த ஹையஸ்ட்லேருந்து இந்த லோவஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்விங்கு. அதே மாதிரி இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு, இதுவும் ஸ்விங்கு, இதுவும் ஸ்விங். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ அப்படின்னா ஒவ்வொரு ஸ்விங்கோட லோ. இப்போ இந்த ஸ்விங்குக்கு இது லோ, இந்த ஸ்விங்குக்கு இது லோ, இந்த ஸ்விங்குக்கு இது லோ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்விங்கோட லோ எல்லாத்தையும் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்விங் லோ. ஸ்விங்கை அப்படின்னா இந்த ஸ்விங்கோட ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஸ்விங்கோட ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிச்சிங்களா ஸ்விங் ஹைனா என்ன, ஸ்விங் லோனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கு, மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ மல்டிபிள் ரிஜெக்ஷன் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சார்ட்டை வந்து பாருங்களேன், இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ணிக்க இந்த லெவல் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 ரிஜெக்ஷன். அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா 1 2 ரிஜெக்ஷன். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 2 3. அப்போ தான் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து அதிகமான ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா மல்டிபிள் ரிஜெக்ஷன் சொல்லுவோம். அதே போல் நம்ம வரைகிற லைனில் வந்து இந்தமாரி மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனாமிக் லெவல் அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? 3வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ட் போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சார்ட்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த சார்ட் வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து இந்த 1 2 3 இடம், இந்த 3 இடமும் என்ன இருக்குனாக்கா சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குனாக்கா 1 2 இந்த 3 இடம், இந்த 3 இடத்துக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஆக்ட் போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அதாவது ஒரே லைன் தான், ஆனால் சப்போர்ட்டாகவும் ஆக்டாக இருக்குது, ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு 3வது பாயிண்ட்டுக்கான அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா? 4வது மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். இதுக்கான மீனிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட்டில் 4 லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 4வது பாயிண்ட்டும் 5வது பாயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சார்ட்டில் இங்கே ஒரு ரெகுலர் கேண்டல் இருக்கா, இந்த இடம் வந்து மார்க்கெட் கீழே போனோடனே மேலே போகுது. ஆனால் நமக்கு வந்து கிளியராக என்ன தெரியுதுங்களா மார்க்கெட் வந்து இங்கே கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக கொஞ்சம் சார்ட்டை வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போன மாதிரி தான் தெரியுமே தவிர இந்த ஒரு ரெகுலர் லைன் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா மார்க்கெட் சின்ன டவுனு. ஆனால் இந்த இடம் போயிட்டு இந்த டவுன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா, இவ்வளோ பெரிய டவுன் உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். அதாவது
அந்த லெவல்லேருந்து நல்லா திரும்பி இருக்கணும். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்களேன், இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது, நல்லா கீழே திரும்பி இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஜோன் பாருங்களேன், கீழே இறங்கி சின்னதாக தான் மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கு. நமக்கு பார்க்கறதுக்கு என்ன தெரியும்னாக்கா, மார்க்கெட்டு நல்லா ஒரே டவுனாக ஃபுல் கிளியர் ஆகின மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5வது பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆபிவியஸ். இந்த மோர் ஆபிவியஸ் அப்படின்னா நம்ம 4th பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் இது வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட் பாருங்களேன். அதாவது மோர் ஆபிவியஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துன்னு ஓகே இதுதான் வந்து ஒரு ஜோனாக இருக்குமோன்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பாருங்களேன், இந்த 3ம் இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில், இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில். நம்ம என்ன நினைப்போம், இது வந்து ஓகே இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சின்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, இது சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? அப்போது நமக்கு ரிவர்சல் ஆயிருக்குது, இந்த டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்ததுன்னா நம்ம எங்கே கண்டுபிடிப்போம்? இங்கேருந்து இதுதான் ரிவர்சல் நடந்துக்குதா, நமக்கு என்ன ஆச்சு, பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுதா? அதுதான் வந்து மோர் ஆப்வியஸ்ன்னு சொல்கிறது. பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய லெவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும் போது இங்கே இடத்துல வந்தோடனே மார்க்கெட் திரும்புது. அதே போல் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் போனோடனே மார்க்கெட் என்ன இருக்குன்னா கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த இதில் பாருங்களேன், கீழே இறங்கிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன் மறுபடியும். மார்க்கெட் வந்து இந்த ரெட் கலர் கண்டில் ஒரே கண்டில் கீழே இறங்கியிருக்கா, ஆனால் அதுக்கு அடுத்த கண்டில் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியல, அது தெரியல. நமக்கு ஃபுல்லாக இது எல்லாமே சேர்த்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் தெரியுது. ஓகேங்களா? அதே தான் நான் சொல்ல வரேன். பார்த்த உடனே நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த லெவல் இங்கே பார்த்தோன்னா பாருங்களேன், மார்க்கெட்டு ஒரு பெரிய டவுனு இப்போ கிளியராக தெரியுதுங்களா? அதே போல் இந்த ஒரு அப்சைடு பாருங்களேன், இந்த அப்சைடில் இந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் இந்த சென்டரில் இந்த ஒரு ரெட்டில் கண்டுலாம் தெரியல நம்ம கண்ணுக்கு, இங்கே வந்து டவுன் ஆகிடுது நம்ம கண்ணுக்கு தெரியல. நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5th பாயிண்ட். அதாவது நீங்கள் ஒரு லெவல் வரைகிறீங்க அப்படின்னா அந்த லெவல் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத இருக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மட்டும் பார்க்க மாட்டீங்க, எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா இந்த ஒரு லெவலை பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சப்போர்ட் ட்ராப் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு லைன் ட்ராப் பண்ணுவாங்க, கீழே பாட்டமில் இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ணுவாங்க, அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து அந்த 5வது பாயிண்ட்டுக்கான அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவலோ, இல்லை வந்து மார்க்கெட் இங்கே போயிருக்குது இங்கே ஒரு லெவலோ, இல்லை மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கியிருக்குது இங்கேருந்து மேலே போய் குட்டி குட்டி லெவலாக யாரும் வரைய மாட்டாங்க. அதாவது சப்போர்ட்னா என்ன தெரியாதவங்க இந்த மாதிரி லைன் வரைவாங்க. ஆனால் நம்ம எப்படி வரைவோம்னாக்கா, சிம்பிளாக மார்க்கெட் பார்த்தோன்னே எங்கே கண்டுபிடிக்க முடியுதோ அங்கே வரையும். ஓகேங்களா? இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அந்த 5 பாயிண்ட்டும். இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நம்ம டைனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சார்ட் வந்து வரைகிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸையும் வச்சு எப்படி நம்ம டைனாமிக் லெவலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் எப்படி நம்ம வரையணுன்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம இப்போ ஒவ்வொரு சார்ட் லைனாக போகலாம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் என்னென்ன பாயிண்ட்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது ஸ்விங்கோட ஹையஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு வந்துச்சுங்களா? ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்விங்கோட ஹையஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து என்ன வருது, இந்த இடம் தொட்டுட்டு கீழே வருது, இந்த இடம் தொட்டுட்டு கீழே வருது, இந்த இடம் தொட்டுட்டு கீழே வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது. அதே போல் இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நல்லா மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். அதாவது நம்மளோட 4th பாயிண்ட் அண்டு 5th பாயிண்ட் இந்த 3மே வந்து வேலிடாக வருதுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்விங்கோட ஹையஸ்ட்டு, 2வது வந்து பார்த்திங்கன்னா மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக்கு, 5வது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கூடிய லெவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் நமக்கு வந்து 3 க்ரைட்டீரியா வந்து அக்செப்ட் ஆகிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு டைனாமிக் லெவல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் லைன். இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் லைனில் என்னதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டு இங்கே போயிட்டு திரும்பி இருக்குது, மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து திரும்பி இருக்குது, மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறப்ப இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது பெருசாக, இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இது இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், நல்லா கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதே போல் மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகுது, கீழேருந்து மேலே போகுது. அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த சென்டர் லைனு என்னென்ன பாயிண்ட்லாம் வேலிடாக இருக்குன்னு பார்க்கலாமா? நம்பர் 2, அதாவது மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஏன் சொல்கிறேன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், மல்டிபிள் ரிஜெக்ஷன் வந்துச்சிங்களா? அப்போ இது நமக்கு ஒரு வேலிடி பாயிண்ட்டாக. நெக்ஸ்ட்டு 3வது பாயிண்ட்டு
போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த இடம் பாருங்களேன், இங்கே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுனாக்கா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட் ரெண்டும் வேலிடாக வந்துருச்சுங்களா. அது மட்டும் இல்லாமல் நாலாவது பாயிண்ட், அதாவது மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். அதாவது இங்கே பாருங்களேன், மார்க்கெட் வந்து இங்கே இடம் வந்ததுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கு. அதே போல் மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. இந்த இடம் வந்தோடனே கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. அப்போது நாலாவது பாயிண்ட்டும் இங்கே வேலிடாக இருக்குது. அதே போல் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லெவலாக இருக்குது. அப்போ நம்ம என்னாச்சு, அஞ்சாவது பாயிண்ட், அதாவது மோர் ஆப்வியஸ். ஸோ இந்த சென்ட்ரல் லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 பாயிண்ட் வந்து வேலிடாக இருக்குது. ஓகேங்களா. அப்போது இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைனாமிக் லெவல் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த லாஸ்ட் லைன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் என்னென்ன கிரெடிட்டாலாம் வருதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட். இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ, இந்த இதில் ஒரு லோ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்திங்கன்னா நமக்கு ஒரு லோ. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்விங்கோட லோ இது வந்துருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட், அதாவது மல்டிபிள் ரிஜெக்ஷன். இந்த இடம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, இந்த இடம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, இங்கே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே, இங்கே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே, மறுபடியும் இங்கே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ நமக்கு மல்டிபிள் ரிஜெக்ஷன் ரெண்டாவது பாயிண்ட்டும் வந்துருச்சு. அதே போல் நாலாவது பாயிண்ட்டு, அஞ்சாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட்டு மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். அதாவது இங்கே இடத்துல பட்டவுடனே மார்க்கெட்டு நல்லா மேலே போகுது, மறுபடியும் இங்கே பட்டவுடனே நல்லா ஒரு டிராஸ்டிக்காக மூவ் ஆகுது. நல்லாவது நமக்கு அந்த லெவல் கிளியராகவும் தெரியுது. மறுபடியும் இங்கே தொட்டவுடனே மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகுது, இங்கே தொட்டவுடனே மறுபடியும் மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு 4 லெவல் வந்து பாயிண்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. அப்போது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். நம்ம இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ட்ரேடை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வேறு ஒரு சார்ட்டுக்கு போகலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த சார்ட் வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து இங்கே நம்ம ஃபஸ்ட் நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு என்னென்ன சார்ட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட லோவஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா. நம்ம இங்கேருந்து கணக்கு எடுத்துக்கிறது, நம்ம இந்த லைன் வரைஞ்சிக்கிறதுனால இது நமக்கு என்னவாச்சு, ஸ்விங்கோட லோவஸ்ட் பாயிண்ட். இங்கே மட்டும் ஸ்விங்கோட லோ இல்லை, இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, இந்த இடத்துல நமக்கு ஒரு லோ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு வேலிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸ்விங்கோட லோ மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன். அதான் அப்படின்னாக்கா ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெவலில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதே போல் மூணாவது பாயிண்ட், அதாவது மூவ் அவே வாஸ், நாலாவது பாயிண்ட்டு மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். ஓகேங்களா. மார்க்கெட்டிங் வரும்போதெல்லாம் என்ன இருக்குன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குது. அதே போல் மார்க்கெட்டிங்கை டச் பண்ணும்போது நல்லா மேலே போயிருக்கு. அப்போ நமக்கு மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த்து பாயிண்ட்டு, நமக்கு வந்து இந்த ஒரு லாஸ்ட் லைனில் மொத்தம் 3 பாயிண்ட் வந்து நமக்கு வேலிடாக இருக்குது. இதில் வந்து அஞ்சாவது பாயிண்ட்டும் வரும். ஓகேங்களா. அதாவது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லெவல். ஓகேங்களா. இதில் மொத்தம் 4 லெவல் வந்து இதில் நமக்கு தெரியுது. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த லைனை பார்க்கலாம். ஸோ இந்த லைனில் நமக்கு என்னென்ன நடக்குது, மார்க்கெட் இங்கே வந்துட்டு ரிவர்சல், அதே போல் இங்கே வந்துட்டு ஒரு ரிவர்சல், இந்த இடம் வந்துட்டு ஒரு ரிவர்சல். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதில் என்ன நடக்குது, ரெண்டாவது பாயிண்ட்டு மல்டிபிள் ரிஜெக்ஷன் இங்கே கிடைக்குதுங்களா. ஏன்னா 1 2 3 மொத்தம் 3 ரிஜெக்ஷன் வந்துருக்கலாம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு. அதே போல் நாலாவது பாயிண்ட் என்ன, மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். இங்கே வந்தவுடனே மேலே போகுது, மறுபடியும் இங்கே வந்தவுடனே மேலே போகுது, மறுபடியும் இங்கே வந்தவுடனே மேலே போகுது. அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட்டு மோர் ஆப்வியஸ், அதாவது பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இங்கே வந்தவுடனே மார்க்கெட் மேலே போகுதுன்னு நமக்கு கிளியராக பார்த்தோன்னே தெரியுது. அதேமாதிரி இங்கே வந்தோடனே மார்க்கெட் மேலே போகுதுன்றது கிளியராக தெரியுது, மறுபடியும் இங்கே வந்தோடனே மார்க்கெட்டு மேலே போகுதுன்றது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் வந்து நமக்கு இதில் வேலிடாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற லைன் நமக்கு என்ன நடக்குது, 1 2 3 4 5. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்விங்கோட ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா இந்த ஸ்விங்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு லெவல் நமக்கு ஸ்விங்கோட ஹைன்றது ஒன்று கிடச்சிருச்சிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு மல்டிபிள் ரிஜெக்ஷன், மார்க்கெட் இங்கே போகிறப்பெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆகுது, இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆகுது. அதே போல் மார்க்கெட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது, கீழே இங்கே பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆச்சு, ரெண்டாவது பாயிண்ட் அதாவது மல்டிபிள் ரிஜெக்ஷன் இது நமக்கு வந்துருச்சா. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன, ஆக்ட் போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த 3 இடத்துலையும்
ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்போது போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் 3வது பாயிண்ட்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 4வது பாயிண்ட் என்ன, மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். இங்கே வந்தோடனே நல்லா இறங்குது, இங்கே வந்தோடனே இறங்குது, மார்க்கெட் முன்னாடி இங்கே போனோடனே இறங்குது. அப்போது இங்கே போனோடனே மார்க்கெட்டு மேலே போகுது, இங்கே வந்தோடனே மார்க்கெட்டு மேலே போகுது. அப்போது நமக்கு 4th பாயிண்ட் மூவ் அவே வாஸ் டிராஸ்டிக். 4வது பாயிண்ட்டு ஆக்ட் ஆகுது. 5வது பாயிண்ட் என்ன, இந்த இடம் பார்த்தோன்னே கிளியராக தெரியுதா, இங்கே போகும்போதெல்லாம் மார்க்கெட் என்ன இருக்குது, கீழே வந்துருக்குது, இங்கே போகும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே வந்துருக்குது, இங்கே போகும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே வந்துருக்குது. பார்த்தோன்னே கிளியராக தெரியுது. ஏன்னா இப்போ இந்த லெவல்லாம் இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு சரியாக தெரியல மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சிங்களா. அப்போது 5வது பாயிண்ட்டு மோர் ஆப்வியஸ். அப்போது இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லெவல், டைனாமிக் லெவல். அப்போ நம்ம இங்கே தாராளமாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, 2 சார்ட் பார்த்துருப்பீங்க, எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் வந்து கற்றுன்னு இருப்பீங்க. ஓகேங்களா, இதே போல் தாங்க நீங்களும் என்ன பண்ணுங்கள், சார்ட் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து லைனை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், நமக்கு இந்த லைனில் எப்படிலாம் தெரியுது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த லைன் வந்து டைனாமிக்காக இல்லையா அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, எல்லாருக்கும் இந்த ஒரு கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும், உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ இல்லை ட்ரேடிங் வியூ ஆப் இருக்கு இல்லையா, அது மூலிமா ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. நான் எந்தெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஒரு வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிங்க பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ன்ற ஆப்ஷனில் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எல்லாருமே ஒவ்வொரு இமேஜை வந்து சென்ட் பண்ணணும். அதாவது இந்த சப்போர்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, கற்றுக்குறாங்க. இப்போது நீங்கள் வரைஞ்சிரும்போது ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட மெயின் ஆக்டிவிட்டியே இந்த ஒரு வீடியோலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணதை சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா.